ஹாய், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் 1 துன்பம் வெல்லும் கல்வி. இங்கே நுழையும் முன் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டு பார்க்கலாம். சரிங்களா? கல்வி அழகே அழகு அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு கொட்டேஷன். கற்றப்படி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொட்டேஷன் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. சும்மா ஜஸ்ட் அதனால் வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் சும்மா படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே பாட்டுக்கு வந்துடலாமா. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். சரிங்களா? அகைன் ஒரு டைம் நான் ரீட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இந்த பாட்டு நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு 4 லைனும் கொடுத்துட்டு இது யார் கொடுத்தாங்க, யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நமக்கு தெரியணும். ஸோ அதான் 2 டைம்ஸ் உங்களுக்கு நான் வாசித்து காமிச்சேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. அறிஞ்சல் பொருளை தூற்றும்படி அப்படின்னா அதுக்கு மீனிங் இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர். சரிங்களா? மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள்னு சொல்கிறான். அடுத்து மாற்றார் அப்படின்னா அதுக்கு மீனிங் மற்றவர். நெறி அப்படின்னா அதுக்கு மீனிங் வழி. இந்த நெறின்ற கொஷின் இம்பார்ட்டன்ட். நெறி கொடுத்துட்டு இதுக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்பாங்க, வழி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். வற்றாமல் அப்படின்னா குறையாமல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. நூல்வெளியில் ஒரு மெசேஜ் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள், நம்ம பாடல்கள் பார்த்தோம்ல, அதில் வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. அந்த மீனிங்கில் கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு இது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த கொட்டேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக நான் வாசித்து காமிக்கிறேன். ஸோ இப்படிலாம் கொஷின்ஸ் வந்து வரும் குரூப் 4ல். சரிங்களா? நம்ம எதை வந்து கேஷுவலாக விட்டுட்டு போகிறோமோ அது நமக்கு கொஷினாக அங்கே வந்து நிற்கும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது இப்படி கொடுத்துட்டு கேட்கலாம். இதை கொடுத்துட்டு யார் இது மாதிரி பாடலில் சொன்னது அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாசித்து பார்த்துட்டு போங்க. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானம் தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம கேட்கறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் இப்படி சொல்லி கொடுத்துட்டு கேட்பாங்க கொட்டேஷன். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி கேட்டாலும் வந்து நமக்கு அதுக்கு ஆன்சர் எடுக்க தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கணும். அப்போ தான் முன்ன பின்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் அடிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இங்கே வந்துருங்க, நூல்வெளிக்கு வந்துருங்க. தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் திரை இசை பாடல்கள் நிறைய பாடியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இவரை நமக்கு சிறப்பு பெயர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் கவிஞர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மக்கள் கவிஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடிக்கடி இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் கவிஞர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கண்ணை மூடிட்டு அடிச்சிடுங்க. இது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் நிறைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவார்னு சொல்லுவாங்க. ஸோ சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த டாபிக் துன்பம் வெல்லும் கல்வின்ற டாபிக் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ டெய்லி போடுற வீடியோஸை டெய்லி பாருங்கள். நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போடுறத நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டாலே போதும், நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.